நாம இருக்கிற பொழுது මෙවැනි බාධා බැඳීම්වල අපි සිටින විට கர்த்தரை நம்புவது நமக்கு கடினமாகிறது. ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස තබන එකත් අපිට දැඩි වෙනවා. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நினைக்கிறோம், ஆனால் வாழ முடியாமல் தடுமாறுகிறோம். දෙවියන් වහන්සේ ප්‍රිය වෙලා ජීවත් වෙන්න කැමති වෙනවා. නමුත් අපි සැහැල්ලු වෙනවා. நாம செய்யறது பிள்ளைன்னு விளங்குது, நம்ம කරන වැරදි කියලා හිතනවා. ஆனால் என்ன செய்யல? නමුත් මොකද කරේ නැත්තේ? பிள்ளைய விட்டு வர முடியல. වැරදි අත්හැරලා එන්න බෑ. அம்மா அப்பாவுக்கு தெரியாம பொய் சொல்றோம்னு விளங்குது. දෙමාපියන්ට දන්නේ නැතුව බොරු කියනවා කියලා දන්නවා. வயசுக்கேத்த வேலை பார்க்காம பெரிய கள்ள வேலை எல்லாம் பாக்குறோம்னு விளங்குது. වයසට නොමැතුව මාත් සොරකම් දේවල් කරනවා කියලා දන්නවා. ஆனா மனம் திரும்ப விருப்பம் இல்லை. නමුත් පසුතැවිලි වෙන්න කැමති නැහැ. இப்படியே போனா මේව ගියා නම් அவமானப்பட வேண்டிய காட்டம் வந்து අවනම්බුවට මුණ දෙන්න සිදු වෙනවා. ஜாக்கிரதையா இருக்கும். ප්‍රවේශවෙන්න ඕනේ. முன்னுக்கு ஒரு தங்கச்சி இறந்திருக்காள் பாருங்க, ළඟ කෙනෙක් අත්‍ර වෙල සිටිනවා බලන්න. 25 வயசு, අවුරුදු 25. 24 வயசு, අවුරුදු 24. புட்சபுள்ள படிச்ச நல்ல கட்டிக்காரி. උත්සව විද්‍යාලයේ ඉගෙන ගත්ත හොඳ දරුවෙක්. ஜெயவர்த்தனபுரம்ல லோ படிக்கிறான், 3 வருஷம் முடியும். ජයවර්ධන විශ්වවිද්‍යාලයේ ඉගෙන ගන්න අවුරුදු 3 ඉවරයි. ஒரு குடும்பம் எனக்கு இதனால பற்றி சொல்லுவாங்க. ඒක පවුල මෙයාගෙන කිව්වා. அந்த புள்ள வீட்டு ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல, නිවසේ ආදියට කැම කන්නේ නැහැ. கவனம் கணக்கெடுக்கிறதே இல்ல, දෙමෝපියන් ගණන් ගන්නෙම නැහැ. டெய்லி கடை சாப்பாடு, හැමදාම කඩේ කරන් කරනවා. டெய்லி உல்லாசமாக வாழ்ந்தான். හැමදාම කියන්නේ විනෝදයක් සිටිනවා. திடீரென்று பரலைஸ் ஆனான். පැරලිස් වෙනසක්. ஹீமோகுளோபின் குறைஞ்சு அப்படியே பலவீனப்பட்டான். ඉන්පස්සේ එයා දුර්වලතාවට ආලා வைத்தியசாலை கொண்டு போல இறந்துட்டு රෝල ගත වෙන විට එයා சொல்றாங்க. එහෙම කියනවා. முட்டுக்குணம் இருந்துச்சு, ஆனா அந்த புள்ள படிக்கிற காலங்கள் எல்லாம் சாப்பாட்டை கவனிக்கிறது, பன் பன் பன். ඉගෙන ගන්න කාලවල එයා කෑමවල හරියට වැදගත්කම දෙන්නේ නැහැ. හැමදාම පාන් තමයි කන්නේ. பாருங்க, அந்த இன்னைக்கு அநேருக்கு ஆசை இருக்கு. நேற்று ஒரு தம்பியை சந்திச்சு சின்னவன் ඊයේ දවසේ එක මල්ලි කෙනෙක් திடீரென்று வருத்தமா போய் நோனாவட்ல கொண்டு மறைச்சிட்டாங்க. ශනිකේ උට කැක්කමක් ඇවිල්ලා රෝලේ ගත්විලා අත්‍රා වුණා. 2-3 நாள் செக் பண்ணி சொல்ல, இந்த பொடியன் பானையும் மனுஷன் தான் கூட தின்றுருக்கான். அந்த அதுல இருக்க நச்சு பொருள் வந்து அவனோட பிளட்ல උලතවට පත් වුණා. සෝසිකල බලන විට හැමදාම කාලකනේ පාන් වේ ಜಾති නම කාලකනේ. மிக கவனம் எடுங்க, இவன் தப்புறது சரியான கஷ்டம்னு சொல்லி அந்த குடும்பம் ஜெபம் பண்ணி ஒரு மாதிரி தப்பிச்சு கொண்டாங்க. ප්‍රවේශ වන්නේ යා බේලගිත අපහසුයි කියලා දැනගෙන පසුව යාඥා කර மக்களுக்கு புல செய்கிறோம்னு தெரிஞ்சாலும் என்ன ஐடியா இல்ல. அது ජනතාවට වැරදි කරනවා කියලා දැනුවත් හරි කුමක් අදහසක් නැත්තේ. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்ல. ඒ එළියට එන කැමැත්තක් නැහැ. அந்த கட்டுல இருந்து வெளியால வரணும்னு ஆசை இல்ல. ඒ බැඳීම එළියට එන්න ඕනේ කියලා ආසාවක් නැහැ. அதனால தடுமாற்றம் அதிகம், ඒ නිසා සැලවෙනවා. தேவையில்லா வியாதிகள் அதிகம். අනවශ්‍ය රෝගයන් ඇති වෙනවා. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எங்களுக்குள்ள தெரியுது, நான் செய்யறது பிள்ளைன்னு தெரியுது, අද කිතුන අපිට දන්නවා මම කරන එක වැරදි. ஆனாலும் அதை விட்டு என்ன செய்ய முடியல, නමුත් එයින් එළියට එන්න බෑ. வெளியே வர முடியல. එළියට එන්න බැරි நீ වෙනවා. வெளியே வந்தா தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ඔබ එළියට ආවොත් තමයි දෙවියන් நீ වහන්සේ வீட்டுக்குள்ள கிடந்த ஆசீர்வாதம் மாசம் கடைசி உனக்கு கல்லு தான் வரும். ඔබ ඇතුළේ හිටියන ගල් තමයි ඉන්නේ, ආශිර්වාද එන්නේ නැහැ. இருக்கிற சந்தர்ப்பத்துல மனம் திரும்பிடணும். ලැබෙන අවස්ථාවේ පස්තවෙලෙන්න ඕනේ. சின்ன பிள்ளைகள் கவனமா இருக்கணும். උදාදරුවන් ප්‍රවේශම් වන්න. வாழ்க்கையில விளையாடாதீங்க, ජීවිතේ සෙල්ලම් කරන්න. விளையாடினீங்க සෙල්ලම් කරොත් மனம் திரும்பாம நேரத்தை வேஸ்ட் பண்ணினீங்க, පස්තවෙ නොවි කාලේ විපාක அவமானப்பட வேண்டி வந்துடும். අවනම්බුඩ මුණ දෙන්න සිදු වෙනවා. சில வேளை கர்த்தருடைய கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டி வந்துடும். සමහර දෙවියන් වහන්සේගේ ද්වේෂ භාවයට ඔබ ලක් වෙන්න සිදු அநேக වෙනවා. விசுவாசிகள் ஆண்டவரோடு விளையாடுகிறார்கள். ඔය ඇදෙන දෙවියන් වහන්සේගේ සෙල්ලම් කරමින් සිටිනවා. ஓய்வினால் ஆராதனோடு விளையாடுகிறார்கள். සබත් දවසේ සෙල්ලම් කරමින් සිටිනවා. கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையில விளையாடுகிறார்கள். ජීවිතයේ සෙල්ලම් කරමින් සිටිනවා. வேலை ஸ்தலத்துல நான் கிறிஸ்தவன் என்பதை மறந்து போய் விடுகிறார்கள். ඉස්සනේ මම කිතුනේ කියන එක අමතක වී සිටිනවා. ஜாக்கிரதையா இருக்கணும். ප්‍රවේශම් වන්න. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපව දකිනවා. நாம ஒழுங்கா கர்த்தரோடு நடந்தால் தான் අපි අරියාකාර ස්වාමීන් වහන්සේගේ ගියොත් තමයි கர்த்தர் நம்மை விடுதலையாக்க முடியும். ස්වාමීන් වහන්සේ අපව නිදහස් கர்த்தர் කරනවා. நம்மை விடுதலையாக்குவதற்கு ස්වාමීන් වහන්සේ අපව නිදහස් කරන්න நாம் அவரை நம்ப வேண்டும். අපි උන්වහන්සේ විශ්වාස කරන්න ඕනේ. நாம் அவரை விசுவசிக்க வேண்டும். උන්වහන්සේව අදහන්න ඕනේ. அவருடைய பிள்ளை என்ற தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். උන්වහන්සේ දරුවා කියලා දේව බයුක්තව ජීවත් වෙන්න ඕනේ. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அற்புதமாய் நடத்தும். එවිටයි ස්වාමීන් වහන්සේ ආත්මයෙන් වහන්සේ අපව පුදුම ලෙස මඟ පෙන්වනවා. எத்தனையோ கிறிஸ்தவர்கள்
ஏசப்பாவோடு விளையாடுகிறோம். අද බොහෝ කිතුණුවන් යේසුස් සංවිධාන எத்தனையோ ஊழியக்காரர்கள் கர்த்தரோடு நாம் விளையாடுகிறோம். ඕ දේවදාසිය දෙවියන් සමග සෙල්ලම් කරනවා. அபாயம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. අනතුරක් කියන එක අමතක கிறிஸ்தவ குடும்பத்துல நீங்க ஒழுங்கா உங்களோட குடும்பத்தை கர்த்தருக்குள்ள காத்துக்கொள்ளாம கர்த்தர்ல குறை சொல்லக்கூடாது. කිතුණුවන් ඔබ ස්වාමීන් වහන්සේතුල ඔබ ආරක්ෂා කරගත්තේ නැත්නම් ස්වාමීන් වහන්සේව දොස් පාරන්න හොඳ නැහැ. உங்க குடும்பத்தை நீங்க தான் கர்த்தருக்குள்ள காத்துக்கொள்ளணும். ඔබේ පවුලයි ඔබ තමයි ස්වාමීන් වහන්සේ சபை காத்துக்கொள்றது இல்ல, සභාව ආරක්ෂා කරන එක නෙවෙයි. ஊழியக்காரன் காத்துக்கொள்றது இல்ல, දාසිය ආරක්ෂා කරන එක නෙවෙයි. மூப்பர்கள் காத்துக்கொள்றது இல்ல. යටිමල ආරක්ෂා කරන එක நீ නෙවෙයි. கொடுக்கிற தசவாங்காணிக்கு உன்னை காத்துக்கொள்ளாது. ඔබ තස්සේ කොට සුභ ආරක්ෂා කරන්නේ නැහැ. நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள் காத்துக்கொள்வது உண்மையாயிருந்தால் கர்த்தர் நம்மை நடத்துவதும் உண்மை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதும் உண்மை. ඔබයි මම අපේ පවුලයි ස්වාමීන් වහන්සේලා ආරක්ෂා කරගන්න ඕන. ස්වාමීන් වහන්සේ අපව ආරක්ෂා කරන නැත්නම් අපව ආශිර්වාද කරන එක ඇත්ත වෙනවා.